சிபிஎஸ்இ 7ஆம் வகுப்பு பாட புத்தகத்திலிருந்து முகலாயர்கள் மற்றும் சுல்தான்கள் குறித்த பாடங்களை ஒன்றிய அரசின் கல்வி வாரியமான NCERT முழுமையாக நீக்கியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஒன்றிய அரசின் கீழ் செயல்படும் தன்னாட்சி அமைப்பான தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனமான NCERT-யின் செயல்பாடுகள் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளன. சமீபத்தில் NCERT-யின் கீழ் செயல்படும் ஆங்கில வழி பாட புத்தகங்களுக்கு இந்தியில் பெயர் வைக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் 7ஆம் வகுப்புக்கான சமூக அறிவியல் பாட புத்தகத்தை NCERT வெளியிட்டுள்ளது. எக்ஸ்ப்ளோரிங் சொசைட்டி இந்தியா அண்ட் பியாண்ட் என்ற தலைப்பில் வெளியிடப்பட்டிருக்கும் அந்த பாட புத்தகத்தில் முகலாயர்கள் மற்றும் டெல்லியை ஆட்சி செய்த சுல்தான் குறித்த பாடப்பகுதியை முழுமையாக நீக்கிவிட்டு புதிதாக வெளியிடப்பட்டிருக்கும் பாட புத்தகங்களில் பல்வேறு மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. குறிப்பாக ஒன்றிய அரசின் புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையிலான மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. முகலாயர்கள் மற்றும் சுல்தான்கள் குறித்த பாடப்பகுதிகளை நீக்கிவிட்டு மகதா, மௌரியா போன்ற பண்டைய இந்திய சாம்ராஜ்யங்கள் குறித்த பாடப்பகுதிகள் இணைக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமின்றி பூமி எப்படி புனிதமாகிறது என்ற பாடம் இணைக்கப்பட்டு அதில் இந்தியா மற்றும் உலகம் முழுவதும் உள்ள பல்வேறு மதங்களின் புனித தலங்கள் குறித்து விவரிக்கப்பட்டுள்ளன. புனித பூமி, கும்பமேளா போன்ற தலைப்புகளிலும் பாடங்கள் இணைக்கப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கை சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கும் நிலையில் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது முதல் பகுதி மட்டுமே என்றும் விரைவில் 2ஆம் பகுதி பாடப்புத்தகம் வெளியாகும் என்றும் NCERT வட்டாரங்கள் தெரிவித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியை திணிப்பது, வரலாற்றை திரிப்பதுதான் ஒன்றிய அரசின் முழு நேர வேலையாக இருப்பதாக குமுறுகின்றனர் கல்வியாளர்கள்.